கிங் அப்புறம் 2 சிப்பாயி. டிங் லிரன் கிட்ட ஒரு கிங் அப்புறம் ஒரே சிப்பாயி இருக்கு. அதுலயே அவனுக்கு தெரிஞ்சிருச்சு ஓகே இந்த மேட்ச் வந்து நம்ம லாஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட அவரோட 58வது மூவ் வந்து முடிச்சுட்டு அந்த டிங் லிரன் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த வீரருக்கு வந்து ஹேண்ட்ஷேக் கொடுத்து மேட்ச் வந்து முடிச்சுக்கிறாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 நாளைக்கு முன்னாடி தமிழ்நாடு இந்தியா முழுக்க பேசப்பட்ட ஒரு வார்த்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம குகேஷ் அவரோட அந்த செஸ் இளம் வயதில் உலக செஸ் சாம்பியன்ஷிப் ஆனது வந்து அவருக்கு ரொம்ப பெருமையா இருக்க விஷயம் சொல்றாரு. இதோட ஃபுல் டீடைல்ஸ் அப்புறம் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு, அவரோட கஷ்டத்துக்கு அவரோட வெற்றிக்கு என்னெல்லாம் யாரெல்லாம் கூட இருந்தாங்க அப்படின்னு தான் பார்க்குறோம். போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம தமிழ்நாட்டுல சென்னையை சேர்ந்த குகேஷ் அப்படின்ற ஒருத்தர் தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பேசப்படுற ஒரு இளம் வயதுல 18 வயதுல 18வது உலக செஸ் சாம்பியன்ஷிப் ஆயிட்டாரு. அவரோட கனவு எப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா 2013 வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் நடந்திருக்கும் போது நம்மளோட விஸ்வநாதன் ஆனந்த் அவர் வந்து செஸ் மேட்ச் விளையாண்டுட்டு இருக்காரு. அப்போ வந்து அவர் வந்து மேட்ச் லாஸ் பண்றாரு. யார்கிட்ட அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மாக்னஸ் கார்ல்சன் அப்படின்னு ஒருத்தர் நார்வே நாடை சேர்ந்தவர்கிட்ட வந்து மேட்ச் லாஸ் பண்றாரு. அதுல இருந்து நம்ம குகேஷ்க்கு வந்து ஒரு மனசுல தோணிவே இருந்திருக்கு ஓகே இதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பா நம்ம ஜெயிச்சு காமிக்கணும், நம்ம வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு இந்த பதக்கத்தை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு வெறியிலே இருந்திருக்காரு. அதுவும் இது இவரோட வெற்றிக்கு ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி பார்த்துருப்பீங்க அவரோட அந்த ஆனந்த கண்ணீர், அந்த ஒரு கண்ணில் வந்து அந்த கண்ணீர் அது ஒரு சொல்ல முடியாத ஒரு வார்த்தையா இருக்கும். ஏன்னா இவ்வளவு நாள் அவங்களுக்கு அருமையா கஷ்டப்பட்டு அந்த கஷ்டத்துக்கு கிடைச்ச ஒரு பலன் தான் அந்த கண்ணுல இருந்து வந்த கண்ணீர். ஏன்னா மேட்ச் முடிஞ்சோடனே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நம்மளோட விடாமுயற்சி நம்மளோட கஷ்டத்துக்கு ஒரு பலன் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் இப்ப நடந்திருக்கு. அவருக்கு ஒரு பெரிய வெற்றியா இருக்கும். இது வந்து அவரோட லைஃப்ல மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. குகேஷ் என்ன சொல்றாருன்னா டிங் லிரன் வந்து சாதாரண ஆள் கிடையாது, அவர் கூட விளையாண்டது ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு, இருந்தாலும் அவருக்காக நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இல்ல அவங்களோட பேரண்ட்ஸ் ஆல்சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவருக்கு வந்து ஒரு ஃபுல் சப்போர்ட்டா கூட இருந்து அவங்க வந்து குகேஷ் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான லைஃபுக்கு கொண்டு போறதுக்கு அவங்க சப்போர்ட் ரொம்ப இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இவ்வளவுதான் குகேஷோட தியாகம், அவரோட கண்ணீர், அது எல்லாத்துக்கும் ஒரே பலன். அவர் இந்த செஸ் சாம்பியன்ஷிப்ல வின் பண்ணது 18வது வயசுல 18வது உலக செஸ் சாம்பியன்ஷிப் ஆனதுக்கு எங்களோட சேவ் டீம் அண்ட் ஐசிஎம் சார்பா உங்களுக்கு வந்து கங்க்ராட்ஸ். ஓகே இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது செஸ்ல வந்து சாம்பியன்ஷிப் ஆகணும், ஒரு லெவலுக்கு நம்ம தெரியணும் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. என்னோட லைஃப் ஸ்டைல் என்ன அப்படின்றத நீங்க கண்டிப்பா பாருங்க. என்னோட லைஃப்ல இதே மாதிரி சின்ன வயசுல ஒரு சில இதெல்லாம் நடந்துச்சு. அவ்வளவுதான், பை. நானும் சின்ன வயசுல செஸ் சாம்பியன்ஷிப் தான். அது எப்படி நான் உங்களோட ஷேர் பண்ண விரும்புறேன். நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து செஸ் வந்து எங்க ஸ்கூல்ல வந்து சொல்லி தந்தாங்க. இதான் போர்டு, இதான் காயின்ஸ், இதுதான் மூவ்மெண்ட் பண்ணு சொல்லி தந்தாங்க. இதுல என்ன ட்விஸ்ட்னா நான் ட்ரைனிங் எடுத்த அந்த சொல்லி தந்த அந்த அன்னையிலிருந்து கரெக்டாக ஒரு 1 வீக் இருக்கும். உடனே நம்மளோட ஈவெண்ட் வந்துருச்சு. அதான் அந்த ஜோனல் லெவல் மீட் கொடுப்போம்ல, செஸ் மீட் வந்து வந்துருச்சு, செஸ் மேட்ச் வந்துருச்சு. அதுக்கு நாங்கள் ரெடியாகி போயிட்டோம். அங்கே போய் மேட்ச் விளையாடலான்னு உட்காந்தா ஃபர்ஸ்ட் ரவுண்டு உடனே சேர்த்து அடிச்சு துரத்தி விட்டாங்க. அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. செஸ் சும்மா விளையாட முடியாது, மைண்ட் அண்ட் மெமரி கான்சென்ட்ரேட் இருக்கணும். அதில் வந்து ஃபோக்கஸ் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் தான் தோணுச்சு சரி பார்க்கலாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணி தான் ஒரு வேளை நானும் அப்படி சொல்ல முடியாது, ரெகுலராக பண்ணியிருந்தா சக்ஸஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு விஷயத்தையுமே இதாங்க இன்னைக்கு நான் கொடுக்குற உங்களுக்கு ஒரு அட்வைஸ் என்னன்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே தொடர்ந்து ஃபோக்கஸாக அதில் வந்து நீங்கள் டெடிகேஷனாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி யாரெல்லாம் டெடிகேஷனா உங்களுக்கான சக்சஸ் நோக்கி ஓடிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காம சொல்லிட்டு போங்க. செஸ் விட்டாச்சு, அதுக்கப்புறம் அத்லெட்டிக்ஸ் லைஃப் ஒரு டிஃப்ரெண்ட் அது ஜர்னி, அது சூப்பராக இருக்கும். அதெல்லாம் சொல்றதுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். அது எப்படி எந்த மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்றேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. பாய்.